கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 3:7, 1 ஜான் 3:7. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். அதாவது யோவான் இந்த இந்த 3வது அதிகாரத்தில் எழுதும்போது எப்படி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அதுபோல் நம்ம இருக்கணும். ஏன்னா 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவ போல் நம்ம நடக்கணும்னு. இந்த 3வது அதிகாரம் வரும்போது 3வது வசனத்தில் என்ன சொன்னார்? அவர் சுத்தமாக இருக்கிறது போல் நம்மளும் சுத்திகரித்து கொள்ளணும். நம்ம நியாயப்பிரமாணத்தை மீறாமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி அவர் 4வது வசனம் என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை மீறி பாவம் பண்ணுறான். 5வது வசனத்தை சொன்னார், அவர் நமக்கு பாவங்களை சுமந்து இருக்க வந்தவர். 6வது வசனம், அவர் பாவம் செய்கிறதில்ல, அதனால நம்மளும் பாவம் செய்யாமல் இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் அவர் நீதிபரராக இருக்கிறது போல் நீங்களும் நீதிபரனாக இருங்க. ஏன்னா நீங்கள் யாராலையும் வஞ்சிக்கப்படாதபடி, எப்படி யாராலையும் வஞ்சிக்கப்படாதபடி, ஏன்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு பாவம் இல்லை. அது மாதிரி நீங்கள் பாவம் இல்லாதவங்களா இருங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ பாவத்தை மேற்கொண்டவர்கள் ஆகிவிட்டோம். ஏன்னா ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லும்போது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. என்ன, முன்னாடி உங்கள் அவயவங்களை நீங்கள் என்னத்துக்கு கொடுத்துருந்தீங்க? அநீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்தினீங்க. ஆனால் இப்பொழுதோ நீங்கள் எப்படி நீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்துவதற்கு, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம பரிசுத்தவான்களாய் மாறிவிட்டோம். அதனால் நம்ம சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களும், நம்முடைய கண்கள், நம்மளுடைய காது, நம்மளுடைய கைகள், நம்முடைய வாய், இது எல்லாமே என்ன? நீதியின் ஆயுதங்களாக, தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ள காரியங்களாக மாற்றக்கூடியதாக. அப்போ எப்படி இது முடியும்? நம்ம ஒரு புது பிறவி பிறப்பதனால தானே. ஏன்னா கலாத்தியர் 2:20 சொல்லும்போது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. யார் பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்போ யார் பிழைத்திருக்கிறா? இயேசு கிறிஸ்து. அந்த பழைய மனுஷன் என்று சொல்லக்கூடிய நான் ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். ஆனால் இப்போ இருக்கிறது புது மனுஷன். அது யாரு? கிறிஸ்து. அப்போ நான் கிறிஸ்துவை போல நடக்கிறேன், கிறிஸ்துவை போல பரிசுத்தப்படுத்தி கொள்கிறேன், கிறிஸ்துவை போல சுத்தமுள்ளவராக இருக்கிறேன். அவர் நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற அதுபோல் நான் செய்கிறேன். அதே மாதிரி நான் பாவம் செய்கிறதில்ல. மாறாக நான் என்ன பண்ணுறேன்? அவர் நீதியுள்ளவராய், தேவனுக்கு முன்பாக எப்போதும் நிற்க தகுதியுள்ளவராய் இருப்பது போல நானும் நீதியுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். அதாவது வஞ்சனை என்பது என்ன? நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களை பாவம் செய்யக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு கிருபை என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான போதனை. நல்லா கவனிங்க. நம்ம போதிக்கிறது கிருபை தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்லி கொடுக்குறாங்க கிருபையில்? அவரை போல நீ வாழு என்பதை சொல்ல தவறிடுறாங்க. அதனால தான் அங்கே கிருபை உபதேசம் தவறுதலாக போகக்கூடிய ஒரு காரியம். எப்படி? கிருபை என்பது தேவன் நம்மளால் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்காக செய்து முடித்தார். நம்மளை தேவனுக்கு முன்பாக இருக்க தகுதியுள்ளவர்களாய் மாற்றினார். ஆனால் என்ன, அப்படி நான் நிற்கிறதுனால, நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறதுனால நான் அவரை போல வாழ வேண்டும், அவரை போல நீதியுள்ளவனாய் இருக்க வேண்டும். இதை உணர்த்தாத ஊழியங்கள் என்ன செய்யும்னா உங்களை வஞ்சிக்கக்கூடியதாக. நானும் மனுஷன் தானே? இல்லை. ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவன், மனுஷன் சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி நீங்கள்
உங்களுடைய அவயவங்களை எதுக்கு உபயோகப்படுத்துனீங்க? அநீதியின் ஆயுதங்களா உபயோகப்படுத்துனீங்க. ஆனா இப்ப நீங்க மறுபடியும் அதே செய்ய முடியாது. ஏன்னா இப்ப நீங்க இல்ல, புதிதாக பிறந்திருக்கிறீர்கள். அப்ப புதிதாக பிறந்த எந்த ஒரு மனுஷனும் தன்னை வஞ்சிக்காதபடி இயேசு கிறிஸ்துவைப் போல வாழ வேண்டும் என்பதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறாரு. அப்ப அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இயேசு கிறிஸ்துவைப் போல ஒரு நீதிமானாய் வாழ உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா? வல்ல பிதாவே, இதோ உம்முடைய கிருபையினால, உம்முடைய இரக்கத்தினால விசுவாசத்தை கொண்டு நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆண்டவரே, அதில் நிலைத்திருப்பதற்கு எங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாவற்றையும் நீதியின் ஆயுதங்களாய் கொடுத்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு நீதிமானாய் உமக்கு முன்பாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.